ஒரு ஃபர்ஸ்ட் டே அவங்களுக்கு வந்து மாதவிடாய் வந்து ஆரம்பிச்சிருச்சு, பெண்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதவிடாய் ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த முதல் நாள் வந்து கண்டிப்பாக அவங்களோட மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறத வந்து அவங்க பெட்டராக ரெடி பண்ணிக்கணும். அது போக ரெண்டாவது நாள் வந்து அவங்களோட ப்ளீடிங் ஃபேஸ்க்கான ரெண்டாவது நாள், அந்த நாட்கள் அப்போது கண்டிப்பாக அவங்க வந்து சீரகம் சேர்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா முதல் நாளே வந்து சீரகம் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா ஊற வச்சு இயர்லி மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுத்துக்கலாம். ஏன் சீரகம் எடுக்க சொல்கிறோன்னா அது நல்ல ஒரு டைஜஷன் கண்டென்ட் உள்ளது. அதுவும் இல்லாமல் அந்த ப்ளீடிங் ஃபேஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அவங்களுக்கு அதாவது கருப்பையில் உள்ள அழுக்குகள் எல்லாமே வந்து நார்மலாக அந்த 2வது நாள் தான் நல்லா ஃப்ளஷ் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2வது நாட்களில் சீரகம் சேர்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். இது போக வந்து பார்த்திங்கன்னா மூணாவது நாள் வந்து கண்டிப்பாக அவங்க வெந்தயம் சேர்ந்தது வந்து எடுத்துக்கலாம். இது வந்து வெந்தயம் வந்து அவங்க அரைச்சி ஒரு 2 ஸ்பூன் பவுடரை வந்து ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் வந்து கலந்தும் குடிக்கலாம். அப்படி இல்லைனா வெந்தயம் வந்து முதல் நாளே வந்து ஊற வச்சு அந்த தண்ணியை வந்துட்டு காலையில் வந்து ஒரு எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுத்துக்கலாம். இதுவுமே வந்துட்டு அந்த 3வது நாள்லேருந்து தான் அடுத்தது வரக்கூடிய அந்த கருமுட்டையோட வளர்ச்சி அப்படிங்கிற ஒன்று உருவாக ஆரம்பிக்கும். அதனால் இந்த 3வது நாள்லேருந்து வெந்தயம் சேர்ந்த உணவுகள் எடுக்கலாம். இது எல்லாமே ப்ரெக்னன்சிக்காக பிளான் பண்ணுறவங்க எடுக்கக்கூடியது. இது போக 4வது நாள் வந்து அவங்களோட பிளட் டெஸ்ட் எல்லாமே ப்ரொஃபைல்ஸ் வந்து பார்க்குறது முக்கியமானது. இப்போ ஒரு கம்ப்ளீட் பிளட் கவுண்டாக இருக்கட்டும், அவங்களோட ஈஸ்ட்ரோஜன் லெவல் எப்படி இருக்குது, ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் எப்படி இருக்குது, அவங்களோட லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்களோட பாடி டெஸ்ட் வந்து அவங்களே பண்ணி பார்க்குறது பெட்டர். எப்போ வேணாலும் பண்ணலாம் இல்லையா? இந்த 4th டே ஸ்பெசிஃபிக்காக அந்த டேல பண்ணலாம். 4th டே ஸ்பெசிஃபிக்காக பண்ணும்போது அந்த ப்ளீடிங் ஃபேஸ் வந்து முடிஞ்சு அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாமே நார்மல் லெவலில் இருக்கும். ஸோ இது இப்போ இந்த நேரத்தில் வந்து பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டான ஒரு எஸ்டிமேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் 4வது நாள் வந்து பண்ணிக்கலாம். இது போக வந்து 5வது நாள் வந்து முக்கியமாக வந்து அவங்க எடுக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு அரிசி வந்து எடுக்கலாம். சிகப்பு அரிசி அப்படிங்கிறது வந்து நிறைய வந்து அயன் கண்டென்ட்டு, மெக்னீஷியம், செலீனியம்ஸ் நிறைய இருக்குது. அந்த கருப்பு கவுனி அரிசியில் ஒரு கருப்பு கலந்த ஒரு சிகப்பு மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிற சிகப்பு அரிசிங்கிறது இந்த சம்பா அரிசி சொல்கிறீங்களா இல்லை கருப்பு கவுனி சொல்கிறீங்களா? கருப்பு கவுனி அரிசி. கருப்பு கவுனி அது ஆல்மோஸ்ட் பிரவுன் கலர் மாதிரி இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தோசைடின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் அதில் இருக்கிறதுனால அது அந்த நிறத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி சேர்ந்த உணவுகள் வந்து 5வது நாள்லேருந்து அவங்க பின்பற்ற ஆரம்பிக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 6வது நாள் வந்து அவங்க பேரிச்சம்பழம் வந்து நிறைய எடுக்கலாம். ஏன்னா பேரிச்சம்பழம்ல அயனும் இருக்குது, அது அந்த கருமுட்டையோட வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்குது. சீக்கிரமாக அந்த இம்ப்ளான்டேஷன் கரு வந்து புதையிறதுக்கு பேரிச்சம்பழம் அப்படிங்கிற ஒன்று ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ பேரிச்சம்பழத்தை வந்து அவங்க பாலில் கலந்து எடுத்துக்கலாம், இல்லை நார்மலாக வெறும் வயிற்றில் வந்து 4 இல்லை 5 பேரிச்சம்பழம் அந்த மாதிரி உள்ளது எடுத்துக்கலாம்.